வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இந்த புடவையெல்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நான் எங்கே கிளம்புறேன் அப்படின்னா கல்யாணத்துக்கு தேப்பா. ஏன்னா வெயிலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி புடவையை கட்டினாத்தே நமக்கு செட் ஆகும் அப்படின்னு இப்போ சம்மந்தக்கார வீட்டில் இருந்து இந்த காரில் தான் பொண்ணு கிளம்புறாங்க. நாங்கள் எங்கள் பையன் காரில் கிளம்புறோம். சம்மந்தக்கார் அதாவது என் பையனுடைய மாமனார், என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி. அவர் கார் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சக்கரத்துக்கெல்லாம் எலுமிச்சம்பழம் வைக்கிறாரு. ரொம்ப தூரம் கிளம்புறோம்லாம் நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு எங்கள் அண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வேப்ப இலையெல்லாம் பறித்து சாமி கும்பிட்டு காரில் வச்சு விட்ருவாங்க. ரொம்ப ஜாலியாக நாங்கள் கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா இடையில ஒரு 20 வாட்டியாவது ஃபோன் பண்ணியிருப்பார், எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க. அதில் ஒரு செம்ம ஜாலி இருந்துச்சு. எப்படின்னா, நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம், அந்த இடத்துல வந்து வாங்க எல்லோரும் டீ குடிக்கலாம். மிச்ச பேர் ஒரு 20-25 பேருக்கு மேலே வேனில் வராங்க. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா இங்கேருந்து நாங்கள், அதாவது வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புனோம். வேன் வந்து இந்த இடத்துல நிற்க முடியாது. வீட்டு முன்னாடி கொஞ்சம் தெருவு குறுகுனதாக இருக்கிறதுனால இவங்க எல்லோரும் சேர்ந்து ஏறுறதுக்கு நேரமாச்சுன்னா வண்டி போக்குவரத்து கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால வேன் வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயான இடத்துல. அந்த இடத்துல சொந்த பந்தம் எல்லாம் போய் அதில் ஏறிக்கிட்டாங்க. இப்போ அவங்க கூட ஒரு ஆள் வரணும்ல, ஏன்னா அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும், தண்ணி தேவைப்பட்டால் கொடுக்கணும். நம்ம தானே கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகிறோம். வரவங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கே தங்க வச்சு அதுக்கப்புறம் காலையில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல, அதாவது பொண்ணு எங்கேருந்து கிளம்பிச்சோ அங்கே வந்து அந்த சொந்த பந்தத்தை கொண்டு வந்து பாதுகாப்பாக விடுறது நம்ம பொறுப்பு தானே. அதனால் எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா வேன்லேயே வரேன்ட்டார். ஏன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறணும். தெரியாத ஆளை விட்டுட்டோம்னா எல்லாம் சின்ன பசங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிட்டா கஷ்டமாயிரும் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நாங்கள் சாப்பிட்றதுக்கு இறங்கிட்டோம். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடணும் அண்ணன் சொன்னார். அதுக்கப்புறம் இதை தாண்டி போயிட்டாங்க, பேசிக்கிட்டே மறந்துட்டு அவங்க வேறு ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு நல்லா பசியாக இருந்துச்சு. ஒரு பிடிக்கலாம் அப்படின்னு போய் உட்காந்தோம். எல்லாருக்குமே சாப்பாடு சொன்னோம். ஒரு பொரியல், ஒரு கூட்டு, அப்புறம் ரசம், சாம்பார், வத்தக்குழம்பு, மோர் எல்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் சாப்பாட்டை தவிர எல்லாமே கொஞ்சம் ருசி கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா சாப்பாடு எப்பயுமே சப்புன்னு தான் இருக்கும், கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். கூட இருக்கிற அந்த தொட்டுக்க வைக்கிறது சாம்பார் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தானே, கொஞ்சம் ருசி கம்மி தான். பரவாயில்ல, சாப்பிட்டுட்டோம். பக்கத்தில் கோயில் பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு. 2 பக்கம் குதிரை, அப்புறம் கருப்புசாமி ஐயனார் அப்பான்னு நினைக்கிறேன். அவரையும் நல்லா ஒரு கும்பிடு போட்டுட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும்ப்பா அப்படின்னு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்த உடனே பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டோம், சாரி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே உள்ளே நுழைஞ்சி போகும்போதே சொந்த பந்தம் அப்படியே நின்று, என்னப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்கும்போதே நல்லா இருந்துச்சு. இது வந்து இங்கே பாருங்கள் எப்படி வாயை வைக்கிறான்னு வீடியோ எடுக்கும்போது நான் வீடியோ எடுத்துன்ட்டு அவன் அப்படியெல்லாம் பண்ணுறான். அண்ணன் அந்த பக்கம் உட்காந்துருக்காரு. இது வந்து எங்கள் மருமகளுடைய பெரியம்மா வீடு. அருமையாக இருந்துச்சு. நல்ல கிராமம், நல்ல அந்த இயற்கை காற்று அருமையாக இருந்துச்சு. இந்த குட்டி பொண்ணு எங்கள் கூட வரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அழுக ஆரம்பித்தாங்க. எதையாவது சொன்னோம்னா கம்முன்னு அப்படியே கவனம் செதறி நம்மக்கிட்ட இருக்காங்க, விட்டுட்டோம்னா அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. முக்கியமாக மேலே பாரு அப்படின்னு அவளும் கையை தூக்குறான். அருமையாக இருந்துச்சு. பாப்பா கூட விளையாண்டுக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம். ஏன்னா நைட்டு தான் பொண்ணு அழைப்பு வரப்போகிறாங்க, வந்துட்டாங்க. இப்போ நான் நலுங்கு வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நலுங்கு வச்சுட்டாங்க. பொண்ணும் பார்த்திங்கன்னா என் கூட நல்லா ஜாலியாக பேசுவாங்க. மொத்தத்தில் நாங்கள் எல்லாமே ஒரு ஜாலி குடும்பம்ங்க. எங்கள் அண்ணிக்கிட்ட செம காமெடி பண்ணுவேன். இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, இந்த இப்போ நலுங்கு வச்சிட்ருக்காங்க பாருங்கள், இவங்க வந்து என் மருமகளுடைய சித்தி. இவங்க என்னையை பார்க்கும்போதெல்லாம், நீங்கள் தானே அந்த விஜய் அவங்களுடைய மாமியார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேம்பாங்க. அப்போ தான் பார்த்துருப்போம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. நான் உடனே நீங்கள் தானே அவங்க, உங்களை அங்கே பார்த்தனே அப்படிம்போம். 2 பேரும் பேசுகிறத பார்த்து மற்றவங்க என்னடா இது லூஸுங்களா, இப்போ தானே 2 பேரும் முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்றா உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காமெடி பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நல்லபடியாக நலுங்கு வச்சுட்டு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து திஷ்டி சுற்றிட்டு நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு அந்த ஜிலேபி மேலே கண்ணு போயிடுச்சு. திருடி சாப்பிடக்கூடாது தான், ஆனால் சந்தோஷத்துக்காகவும் ஜாலிக்காகவும் திருடலாம் அப்படின்னு நானும் என் மருமகளும் முடிவு பண்ணிட்டோம். அக்கம் பக்கம் பார்த்து அப்படியே பம்மி நடந்துக்கிட்டு போகிறது யாருன்னா என் மருமக தான். எதுக்குன்னா அந்த ஜிலேபி எடுக்க. அவளும் பெண் தானே, அவளுக்கும் கௌரவம் இருக்குமில்ல.
இதெல்லாம் ஒரு பொழப்பு. பின்னாடி எங்கள் கையை காட்டுங்க. ஆஹா, சூப்பரு. எங்கே மூஞ்சியை காட்டுங்க. நம்மளும் ஒரு ஜிலேபியை சாப்பிட்டுட்டு அப்படியே சாமியை பார்த்து கும்பிடுவோன்னு கௌரவமாக கும்பிட்டுட்டு இருந்தேன். மருமக வச்சு செஞ்சிச்சு. வாயில் என்ன சாமிக்கிட்ட வேண்டுதலா? ஸ்லோகம். எத்தனாவது ஸ்லோகம்? 2. கையில் வர ஒன்று இருக்கு 3. 2 பேரும் கூடி பேசிதான் இந்த ஜிலேபி திருட்டு வேலையை பண்ணணும். சும்மா ஜாலிக்காக. இந்த மாதிரி கல்யாணம் தேப்பா எப்பயுமே நல்லாயிருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உறவுகள் எல்லாமே பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். அதாவது அம்மா வீட்டு சொந்தம் யார், அப்பா வீட்டு சொந்தம் யார், அத்தை யார், மாமா யார், மாமாவுடைய பிள்ளைங்க யார், சித்தப்பாவுடைய அந்த உறவுகள், அதாவது சித்தியுடைய சொந்தங்கள் யார் அப்படின்னு ஈஸியாக இருக்கும். இப்போ ஊர்லெல்லாம் கல்யாணத்தில் நான் போயிருக்கேன்ல, அப்போ பேசிப்பாங்க. உண்மையிலே நல்லாயிருக்கும். என்ன சின்னாத்தா, என்ன அவன் பெரிய மகன் வரலையா கல்யாணத்துக்கு? ஆமாடி, அவன் மதுரைக்கு போயிருக்கேன், கல்லை ஏற்றிட்டு போயிருக்கேன், வருவேன் சாயங்காலம். பொண்ணு மாப்பிள்ளைய வந்து நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவேன், நீ என்ன அவனை ஆவகப்படுத்திட்டு இருக்க? அப்புறம் பொண்ணு வீட்டில் அவன் வரல, நீ சங்கடப்பட்டு போகிறாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஊர் பாஷையில் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் சாப்பிட்றேன். டிஃபன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருவாங்க, அதையும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளுக்குள்ளே பேசிக்கிறது, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்களா, என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. இவர் பேர் காளிமுத்து. ஒருத்தர் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது அருமையாக கவனிச்சாங்க. இந்த செல்லக்குட்டியை பாருங்களேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறத அழகாக ஒரு தேவதை. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, அதாவது பரிசம் போட. அந்த காலத்தில் இப்படி தான் நைட்டு பரிசம் போடுவாங்க, காலையில் கல்யாணம், மத்தியானம் சாப்பாடு. இப்போ எங்கள் மதினி என்ன பண்ணாங்க, வந்தவங்க அதாவது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் பத்தாதுங்கிறதுனால எல்லாத்தையும் கட்டிலுக்கடியில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன மதினி எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வைக்கிறீங்க, எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பொண்ணையும் மாப்பிள்ளையும் எல்லோரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு ஒன்றுது மாப்பிள்ளை என்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியாக ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது நாங்கள் பொண்ணு கொடுக்குறோம், நீங்கள் மாப்பிள்ளை கொடுக்குறீங்க, எல்லோரும் நல்லா ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னு. அதில் ஒரு சின்ன சின்ன காமெடியெல்லாம் நடந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ நானும் நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். முதல்ல நாங்கள் எல்லோரும் பொண்ணு வீட்டுக்காரவங்க சாப்பிட்டுட்டோம். இப்போ பரிசம் போட்டதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் சாப்பிடணும்ல, அவங்களுக்கு உண்டான சாப்பாடு தான் இப்போ அவங்கள மரியாதை கொடுத்து உணவு உபசரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணியும் நானும் அப்படியே சேரில் உட்காந்துட்டோம். நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே எங்கள் அண்ணிக்கிட்ட பேச்சு கொடுத்தேன். அப்படியே கவலையாக இருந்தாங்க, கண்ணில் தண்ணி வந்துச்சு. என்ன மதினி, சென்னையில் தானே இருக்க போகிறாங்க, ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா மாப்பிள்ளை வீடு உளுந்தூர்பேட்டையாக இருந்தாலும் வேலை பார்க்குறது சென்னை தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பக்கத்துலேயே இருந்தாலும் நம்ம வீட்டிலே இருந்த பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஆனந்த கண்ணீரும் கவலை கண்ணீரும் சேர்ந்து தான் வரும். பொம்பளை பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு எல்லாருக்கும், பாசமானவங்களுக்கு, அதாவதுக்கு பெண்ணுக்கும் சரி தாய்க்கும் சரி அப்பா அண்ணன் எல்லாருக்குமே பாசம் இருக்கிறவங்களுக்கு கண்ணீர் வரும், பாசம் இல்லாதவங்களுக்கு வராது. இவங்க எங்கள் மருமகளுடைய பெரியம்மா பொண்ணு, இவங்களும் என் கூட நல்லா ஜாலியாக பேசுவாங்க. இப்போ இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு அழைச்சிக்கிட்டு கிளம்பிட்டோம்ப்பா. அதே ஸ்டெப் லெஃப்ட்ல போடுறாமா, காத்தடுறமா காத்தடுறமா, அங்க வருமா காத்தடுறமா, அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் காரில் வரும்போது முன்னாடி பசங்கள்லாம் சேர்ந்து ஒரே ஆட்டம் பாட்டம் தான்.
இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் திஷ்டி சுற்று போடுறாங்க. ஆரத்தி ஏற்று மரியாதையாக உள்ளே கூட்டு போகிறாங்க. அந்த அரிசி படியில் விளக்கு வச்சு அந்த அரிசியோட படியை வாங்கி அப்படியே உள்ளே வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிக்கிட்டு அவங்க வந்துடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பிள்ளை எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு, மணி 2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹோட்டலில் எல்லாருக்கும் ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஹோட்டலில் போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் கல்யாணத்துக்கு கிளம்புனோம். இங்கே பாருங்கள், அந்த சாவி வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னாச்சு. கல்யாண வீடியோவை அப்புறமா போடுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.